வீடுகளில் இருக்கிற உங்கள் பிள்ளைகளை நீங்கள் தேவ சமூகத்தில் கொண்டு வருவதற்கு பிரயாசப்பட உங்கள் அன்பாய் அழைக்கிறேன். ஹல்லேலூயா. இப்படியாக ஒரு நாள் ஒரு நம்முடைய திருச்சபையை போல ஒரு அற்புதமான ஒரு திருச்சபை ஒரு வேக்கண்ட் லேண்ட்ல கட்டப்பட்டதான். திரளான பிள்ளைகள் அந்த கட்டப்பட்ட ஆலயத்தில் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருந்தார்களாம். எப்ப பார்த்தாலும் அந்த சபையில ஜெபம் நடந்து கொண்டே இருக்குமா. ஹல்லேலூயா. அப்படியே திரளான கூட்டம் அந்த சபைக்கு வந்துன்னு போயிருக்கிறத பார்த்துட்டு அந்த ஊர்ல ஒரு பெரிய மனுஷன், சபை மேல வெறுப்பா இருக்கிற மனுஷன், எப்படியாவது இந்த இடத்துல இந்த சபையை தூக்கிடணும் அப்படின்றதுக்காக அந்த சபைக்கு எதிர்த்தாற் போலவே ஒரு ஒரு பாரை ஒன்று அவன் கட்டுகிறான். அந்த பாரை கட்டி அந்த சபைக்கு வருகிறவர்கள் ஒரு பக்கம் லெஃப்ட்ல போனாங்கன்னா அதே திரளான கூட்டம் ரைட்ல போகும். இதை பார்த்த போதகர் ஒவ்வொரு நாளும் பாரப்பட்டு, ஆண்டவரே, இந்த சபை தனிமையில் இருக்கும்போது, காலியான இடம் இருக்கும்போது, மக்கள் ஆரவாரத்தோடு உற்சாகமா வந்து உள்ள ஆராதிக்கிறதுக்கு எந்த தடையுமே இருக்காது. ஆனா சபைக்குள்ள எவ்வளவு கூட்டம் இருக்குதோ அதே கூட்டம் அந்த பார்க்குள்ளேயும் இருக்குது. அவங்க போடுற ஆட்டம், அவங்க போடுற சத்தம், அவங்களுடைய அந்த கூச்சல் கேளிக்கை எங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குது ஆண்டவரேன்னு சொல்லி எத்தனையோ முறை போய் அந்த பார்கார்கிட்ட, ஐயா ஆராதனை முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் சவுண்டு கம் பண்ணுங்க, ஐயா இந்த சர்வீஸ் இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும், அது வரைக்கும் நீங்க பாரை திறக்காம இருங்க அப்படின்னு பல முறை திருச்சபையின் சார்பாக கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனா ஒரு முறை கூட அந்த கோரிக்கையை அந்த பார் என்ன பண்ணல, ஏத்துக்கவே இல்லை. ஏத்துக்காத அந்த பார் கம்பெனி ஃபர்ஸ்ட்டை விட நம்ம பண்றது இவனை டச் பண்ணுது, பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு முன்பை விட அதிகமாக என்ன பண்றாங்க, ஆஃபர்ஸ் போடுறாங்க. திரளான கூட்டம் அங்க வந்துனே இருக்குது. அப்போ ஒரு நாள் பாஸ்டர் என்ன பண்ணாரா, எல்லாரும் இத்தனாம் தேதி வரீங்க, ஒரு முழு ஜபத்தை போட்டு இன்றைக்கு ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலை அந்த பாருக்கு கொடுக்கணும், அவங்க நமக்கு தடையா இருக்கிறாங்க, எப்படியாவது ஆண்டவர் இதை மாற்றணும், மனுஷனால முடியாது, கலெக்டரால முடியாது, கோர்ட்டால முடியாது, தேவனால முடியும், வாங்க ஜெபம் பண்ணலான்னு பாஸ்டர் ஒரு அறைகூவலை கொடுக்கிறார். வீடுகளில் இருக்கிற உங்கள் பிள்ளைகளை நீங்கள் தேவ சமூகத்தில் கொண்டு வருவதற்கு பிரயாசப்பட உங்கள் அன்பாய் அழைக்கிறேன். ஹல்லேலூயா. இப்படியாக ஒரு நாள் ஒரு நம்முடைய திருச்சபையை போல ஒரு அற்புதமான ஒரு திருச்சபை ஒரு வேக்கண்ட் லேண்ட்ல கட்டப்பட்டதான். திரளான பிள்ளைகள் அந்த கட்டப்பட்ட ஆலயத்தில் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருந்தார்களாம். எப்ப பார்த்தாலும் அந்த சபையில ஜெபம் நடந்து கொண்டே இருக்குமா. ஹல்லேலூயா. அப்படியே திரளான கூட்டம் அந்த சபைக்கு வந்துன்னு போயிருக்கிறத பார்த்துட்டு அந்த ஊர்ல ஒரு பெரிய மனுஷன், சபை மேல வெறுப்பா இருக்கிற மனுஷன், எப்படியாவது இந்த இடத்துல இந்த சபையை தூக்கிடணும் அப்படின்றதுக்காக அந்த சபைக்கு எதிர்த்தாற் போலவே ஒரு ஒரு பாரை ஒன்று அவன் கட்டுகிறான். அந்த பாரை கட்டி அந்த சபைக்கு வருகிறவர்கள் ஒரு பக்கம் லெஃப்ட்ல போனாங்கன்னா அதே திரளான கூட்டம் ரைட்ல போகும். இதை பார்த்த போதகர் ஒவ்வொரு நாளும் பாரப்பட்டு, ஆண்டவரே, இந்த சபை தனிமையில் இருக்கும்போது, காலியான இடம் இருக்கும்போது, மக்கள் ஆரவாரத்தோடு உற்சாகமா வந்து உள்ள ஆராதிக்கிறதுக்கு எந்த தடையுமே இருக்காது. ஆனா சபைக்குள்ள எவ்வளவு கூட்டம் இருக்குதோ அதே கூட்டம் அந்த பார்க்குள்ளேயும் இருக்குது. அவங்க போடுற ஆட்டம், அவங்க போடுற சத்தம், அவங்களுடைய அந்த கூச்சல் கேளிக்கை எங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குது ஆண்டவரேன்னு சொல்லி எத்தனையோ முறை போய் அந்த பார்கார்கிட்ட, ஐயா ஆராதனை முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் சவுண்டு கம் பண்ணுங்க, ஐயா இந்த சர்வீஸ் இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும், அது வரைக்கும் நீங்க பாரை திறக்காம இருங்க அப்படின்னு பல முறை திருச்சபையின் சார்பாக கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனா ஒரு முறை கூட அந்த கோரிக்கையை அந்த பார் என்ன பண்ணல, ஏத்துக்கவே இல்லை. ஏத்துக்காத அந்த பார் கம்பெனி ஃபர்ஸ்ட்டை விட நம்ம பண்றது இவனை டச் பண்ணுது, பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு முன்பை விட அதிகமாக என்ன பண்றாங்க, ஆஃபர்ஸ் போடுறாங்க. திரளான கூட்டம் அங்க வந்துனே இருக்குது. அப்போ ஒரு நாள் பாஸ்டர் என்ன பண்ணாரா, எல்லாரும் இத்தனாம் தேதி வரீங்க, ஒரு முழு
ஜபத்தை போட்டு இன்றைக்கு ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலை அந்த பாருக்கு கொடுக்கணும். அவங்க நமக்கு தடையா இருக்கிறாங்க, எப்படியாவது ஆண்டவர் இதை மாற்றணும். மனுஷனால முடியாது, கலெக்டரால முடியாது, கோர்ட்டால முடியாது, தேவனால முடியும், வாங்க ஜெபம் பண்ணலான்னு பாஸ்டர் ஒரு அறைகூவலை கொடுக்கிறார். நீங்களாம் அமாவாசை ஜபத்துக்கு வந்து உக்காந்து, நான் இந்த சபைக்குள்ள அமாவாசை ஜபத்துக்கு வந்தப்போ ஆளே இருக்காது, உக்காரத்துக்கு இடமே இருக்காது. இந்த அமாவாசை ஜபத்துக்கு வீடியோ காலில் பார்த்தா அதே மாதிரி என்ன பண்ண முடியல. சிரிக்கிறவங்களுக்கெல்லாம் ஐயோ, வந்தவங்க சிரிக்கலாம், ஆனா நீங்க யாரும் அவங்க நெக்கில் அவங்கள பார்த்து சிரிக்கிறாங்கன்னு நினைச்சிடாதீங்க. அந்த பாஸ்டர் எல்லா அறிவிப்பையும் கொடுத்து எல்லாரும் வந்துட்டாங்க, கதவை சாத்திட்டாங்க, ஒரே ஆரவார மோளம், ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அப்படியே துதிக்கிறாங்க. ஆப்போசிட்ல இருக்கிறோம். வீடுகளில் இருக்கிற உங்கள் பிள்ளைகளை நீங்கள் தேவ சமூகத்தில் கொண்டு வருவதற்கு பிரயாசப்பட உங்கள் அன்பாய் அழைக்கிறேன். ஹல்லேலூயா. இப்படியாக ஒரு நாள் ஒரு நம்முடைய திருச்சபையை போல ஒரு அற்புதமான ஒரு திருச்சபை ஒரு வேக்கண்ட் லேண்ட்ல கட்டப்பட்டதான். திரளான பிள்ளைகள் அந்த கட்டப்பட்ட ஆலயத்தில் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருந்தார்களாம். எப்ப பார்த்தாலும் அந்த சபையில ஜெபம் நடந்து கொண்டே இருக்குமா. ஹல்லேலூயா. அப்படியே திரளான கூட்டம் அந்த சபைக்கு வந்து போயிருக்கிறத பார்த்துட்டு, வீடுகளில் இருக்கிற உங்கள் பிள்ளைகளை நீங்கள் தேவ சமூகத்தில் கொண்டு வருவதற்கு பிரயாசப்பட உங்கள் அன்பாய் அழைக்கிறேன். ஹல்லேலூயா. இப்படியாக ஒரு நாள் ஒரு நம்முடைய திருச்சபையை போல ஒரு அற்புதமான ஒரு திருச்சபை ஒரு வீடுகளில் இருக்கிற உங்கள் பிள்ளைகளை நீங்கள் தேவ சமூகத்தில் கொண்டு வருவதற்கு பிரயாசப்பட உங்கள் அன்பாய் அழைக்கிறேன். ஹல்லேலூயா. இப்படியாக ஒரு நாள் ஒரு நம்முடைய திருச்சபையை போல ஒரு அற்புதமான ஒரு திருச்சபை ஒரு வேக்கண்ட் லேண்ட்ல கட்டப்பட்டதான். திரளான பிள்ளைகள் அந்த கட்டப்பட்ட ஆலயத்தில் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருந்தார்களாம். எப்ப பார்த்தாலும் அந்த சபையில ஜெபம் நடந்து கொண்டே இருக்குமா. ஹல்லேலூயா. அப்படியே திரளான கூட்டம் அந்த சபைக்கு வந்து போயிருக்கிறத பார்த்துட்டு, அந்த ஊர்ல ஒரு பெரிய மனுஷன், சபை மேல வெறுப்பா இருக்கிற மனுஷன், எப்படியாவது இந்த இடத்துல இந்த சபையை தூக்கிடணும் அப்படின்றதுக்காக அந்த சபைக்கு எதிர்த்தாற் போலவே ஒரு ஒரு பார ஒன்று, வீடுகளில் இருக்கிற உங்கள் பிள்ளைகளை நீங்கள் தேவ சமூகத்தில் கொண்டு வருவதற்கு பிரயாசப்பட உங்கள் அன்பாய் அழைக்கிறேன். ஹல்லேலூயா. இப்படியாக ஒரு நாள் ஒரு நம்முடைய திருச்சபையை போல ஒரு அற்புதமான ஒரு திருச்சபை ஒரு வேக்கண்ட் லேண்ட்ல கட்டப்பட்டதான். திரளான பிள்ளைகள் அந்த கட்டப்பட்ட ஆலயத்தில் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருந்தார்களாம். எப்ப பார்த்தாலும் அந்த சபையில ஜெபம் நடந்து கொண்டே இருக்குமா. ஹல்லேலூயா. அப்படியே திரளான கூட்டம் அந்த சபைக்கு வந்து போயிருக்கிறத பார்த்துட்டு, அந்த ஊர்ல ஒரு பெரிய மனுஷன், சபை மேல வெறுப்பா இருக்கிற மனுஷன், எப்படியாவது இந்த இடத்துல இந்த சபையை தூக்கிடணும் அப்படின்றதுக்காக அந்த சபைக்கு எதிர்த்தாற் போலவே ஒரு ஒரு பார ஒன்று அவன் கட்டுகிறான். அந்த பார கட்டி அந்த சபைக்கு வருகிறவர்கள் ஒரு பக்கம் லெஃப்ட்ல போனாங்கன்னா அதே திரளான கூட்டம் ரைட்ல போகும். இதை பார்த்த போதகர் ஒவ்வொரு நாளும் பாரப்பட்டு, ஆண்டவரே, இந்த சபை தனிமையில் இருக்கும்போது, காலியான இடம் இருக்கும்போது, மக்கள் ஆரவாரத்தோடு உற்சாகமா வந்து உள்ள ஆராதிக்கிறதுக்கு எந்த தடையுமே இருக்காது. ஆனா சபைக்குள்ள எவ்வளவு கூட்டம் இருக்குதோ அதே கூட்டம் அந்த பார்க்குள்ளேயும் இருக்குது. அவங்க போடுற ஆட்டம், அவங்க போடுற சத்தம், அவங்களுடைய அந்த கூச்சல் கேளிக்கை எங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குது ஆண்டவரேன்னு சொல்லி எத்தனையோ முறை போய் அந்த பார்கார்கிட்ட, ஐயா ஆராதனை முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் சவுண்டு கம் பண்ணுங்க, ஐயா இந்த சர்வீஸ் இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும், அது வரைக்கும் நீங்க பார திறக்காம இருங்க அப்படின்னு பல முறை திருச்சபையின் சார்பாக கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனா ஒரு முறை கூட அந்த கோரிக்கையை அந்த பார் என்ன பண்ணல, ஏத்துக்கவே இல்லை. ஏத்துக்காத அந்த பார் கம்பெனி ஃபர்ஸ்ட்டை விட நம்ம பண்றது இவனை டச் பண்ணுது, பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு முன்பை விட அதிகமாக என்ன பண்றாங்க, ஆஃபர்ஸ் போடுறாங்க. திரளான கூட்டம் அங்க வந்துனே இருக்குது.
அப்போ ஒரு நாள் பாஸ்டர் என்ன பண்ணாரா, எல்லாரும் இத்தனாம் தேதி வரீங்க, ஒரு முழு ஜபத்தை போட்டு இன்னைக்கு ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலை அந்த பாருக்கு கொடுக்கணும், அவங்க நமக்கு தடையா இருக்கிறாங்க, எப்படியாவது ஆண்டவர் இதை மாற்றணும், மனுஷனால முடியாது, கலெக்டரால முடியாது, கோர்ட்டால முடியாது, தேவனால முடியும், வாங்க ஜெபம் பண்ணலான்னு பாஸ்டர் ஒரு அறைகூவலை கொடுக்கிறார். நீங்களாம் அமாவாசை ஜபத்துக்கு வந்து உக்காந்து, நான் இந்த சபைக்குள்ள அமாவாசை ஜபத்துக்கு வந்தப்போ ஆளே இருக்காது, உக்காரத்துக்கு இடமே இருக்காது. இந்த அமாவாசை ஜபத்துக்கு வீடியோ காலில் பார்த்தா அதே மாதிரி என்ன பண்ண முடியல. சிரிக்கிறவங்களுக்கெல்லாம் ஐயோ, வந்தவங்க சிரிக்கலாம், ஆனா நீங்க யாரும் அவங்க நெக்கில் அவங்கள பார்த்து சிரிக்கிறாங்கன்னு நினைச்சிடாதீங்க. அந்த பாஸ்டர் எல்லா அறிவிப்பையும் கொடுத்து எல்லாரும் வந்துட்டாங்க, கதவை சாத்திட்டாங்க, ஒரே ஆரவார மோளம், ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அப்படியே துதிக்கிறாங்க. ஆப்போசிட்ல இருக்கிறவன் அதே மாதிரி சவுண்ட் வச்சு அவன் குதிக்கிறான். இங்க அந்நிய பாஷை பேசினா அங்க அவன் ஜாலியா கத்துறான், ஹூ ஹா விசில் அடிக்கிறான். ஆனாலும் விசுவாசத்துல தொய்ந்து போகாத சபை மக்கள் ஜெபம் பண்ணே இருக்கிறாங்க. கதவு திறக்கல, ஜன்னலை திறக்கல, ஆண்டவர் இன்றைக்கே ஒரு விடுதலை தரணும் ஜெபம் பண்ணே இருக்கிறாங்க. பாருங்க, உள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியாது, ஒரு பெரிய கிளைமேட் சேஞ்ச் மாறி ஒரு பெரிய சூறாவளி வந்து அந்த ஃபாரின்ல வந்து, இது நடந்த கதை ஒரு ஃபாரின்ல, அந்த ஃபாரின்ல வந்து எல்லாமே வுட்ல தான் செஞ்சு வச்சிருப்பாங்க, தற்காலிகமாக தான், டெம்பரவரியா தான் இருக்கும், ஆனால் ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்ப அந்த சூறாவளி காற்று எங்கிருந்து வந்ததோ இல்லையோ, கரெக்டா இந்த பாருக்கு நேரா போய் எல்லாத்தையும் என்ன பண்ணுச்சுன்னா தரை மட்டும் தகர்த்து போட்டுச்சான். உள்ள இருந்தவெல்லாம் ஆடி அசைஞ்சிட்டானா. இந்த சூறாவளி அந்த சபை கிட்ட போவாம நம்ம பார் இப்படி டேமேஜ் பண்ணிச்சே, வார் ஓனர் அடுத்த நாள் கோர்ட்டுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாரு. என்னுடைய பார் வந்து இவ்வளோ லாஸ்ட் சந்திச்சதுக்கு காரணம் இந்த சபைக்குள்ள இருந்தவங்க ஜெபம் பண்ணதுக்கு தான் சொல்லி ஃபைல் பண்றாரு. உள்ள இருக்கிறவங்க ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு போறதுக்கு வெளில வந்து பார்த்தா உள்ள வெளியில என்ன இல்லை, எல்லாம் புலம்புற சத்தம், எல்லாம் இவங்களை பார்த்து பயப்படுறாங்க. பா, இவங்க தெய்வம் வல்லமையானவர்ப்பா, எவ்வளோ பெரிய மிராக்களை செஞ்சுட்டாரு அப்படின்னு பயப்படுறாங்க. இவங்க எல்லாம் அல்லேலூயா சோத்திரம் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஃபைல் பண்ணது ஈரிங் வந்து பாஸ்டர் கூண்டில் ஏற்றி கேட்குறாங்க விட்னஸ் பாக்ஸில், பாஸ்டர் இந்த உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணவர், நீங்க சபை மக்கள் எல்லாம் ஜெபம் பண்ணதால தான் அவருடைய பார்ல இப்படி ஒரு சூறாவளி வந்து இது டேமேஜ் ஆச்சுன்னு சொல்லி இவர் சொல்றாரு, உண்மைதானா அப்படின்னு கேட்டார் ஜட்ஜ். பாஸ்டர் என்ன சொல்லியிருக்கணும், அதுக்கும் எங்களுக்கும் திருப்பி அச்சு சொல்றாரு, இந்த பாஸ்டரும் அந்த சபை மக்களும் தான் ஜெபம் பண்ணி என் பார் நாசமாயிடுச்சு, இவங்க தான் அதுக்கு நஷ்டீடு கொடுக்கணும். பாஸ்டர் நீங்க என்ன சொல்றீங்க? ஐயா, நாங்க ஜெபம் பண்ணோம், அதனால இது நடந்திருக்குமான்னு திருப்பி அவர் அச்சு வாதம் பயங்கரமா போகுது. இல்ல, எனக்கு தெரியும், அவங்க ஆராதிக்கிற தேவன் மோசமானவர், இதை செஞ்சிருப்பார் நான் நம்புறேன். பாஸ்டர் இப்ப என்ன சொல்றீங்க? பாஸ்டர் என்ன தெரியுமா சொன்னாரு, அது ஆனா எனக்கு என்ன, இது என்னெல்லாம் நடக்கல அப்படி சொல்லிட்டு வெளில வந்துட்டார். ஜட்ஜி இப்படியா ஜட்ஜ்மெண்ட் எழுதினாராம். பார்க்காரே இந்த போதகர் ஆராதிக்கிற தெய்வம் ஜெபம் பண்ணி அந்த தெய்வம் இவங்களுக்காக இப்படி செஞ்சாரு, அதனாலதான் இப்படி நஷ்டம் வந்ததுன்னு சொல்லி நம்பும்போது, இந்த பாஸ்டர் நாங்க ஜெபம் பண்ணதால இது நடக்கலன்னு சொன்னதால இந்த வழக்கு என்ன பண்றோம், இந்த வழக்குல இருந்து இந்த பாஸ்டர் இந்த சர்ச்சை என்ன பண்றோம், இன்னைக்கு நீங்களும் நானும் ஜெபம் பண்றோம், நீங்களும் நானும் சபைக்கு வரோம், நீங்களும் நானும் சொல்ற மாதிரியே ஆமென் அல்லேலூயா சொல்றோம். ஆனா இந்த கிரிய மற்ற நாள்ல என்ன பண்ணல, என்னம்மா பண்ணல தெரியல. ஐயோ, அமாவாசை ஜபத்துக்கு வந்திருக்கலாம் போல, இப்ப என்ன பண்ண போறாரு தெரியலையே. நான் சொல்றேன், உண்மையிலேயே எனக்கு அந்த வார்த்தை சொல்லக்கூடாது, ரொம்ப மன நெருடலா இருக்குது எனக்கு. இந்த சபையில வந்து வாழ்ந்தவங்க எத்தனையோ பேர்,
இங்க சுத்தி இருக்கிற ஆத்துமாக்கள்லாம் ரட்சிக்கப்படணும்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, ஆசைப்படுறீங்க? அவ்வளவுதானா? இங்க சுத்தி இருக்கிற இந்த சபை சுத்தில இருக்கிற ஆத்துமாக்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? திருப்பி கேட்கிறேன், இந்த ஆலயத்தை சுத்தில இருக்கிற ஆண்டவரை அறியாத ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? திருப்பி திருப்பி கேட்கிறேன், இந்த ஆலயத்தை சுத்தில இருக்கிற ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? ஆனா போய் பேசுறீங்க. உண்மையிலே சொல்ற, நீங்க போய் பேசுறீங்க. அப்படி ஒருவேளை உங்களுக்கு உண்மையிலேயே அப்படி ஒரு ஆசை இருந்துச்சுன்னா, உபவாச ஜெப கூட்டத்தை ஆயத்தம் பண்ணி 10 பேர், அதே 10 பேர், வெள்ளிக்கிழமை ஜெபத்தை ஆயத்தப்படுத்தி அதே 10 பேர், கடைசியில் சொல்லிடக்கூடாது அடேங்கப்பா அதே 10 பேர் சொல்றாதீங்க. அமாவாசை ஜெபத்திலையும் நான் சொல்றேன், சபைக்கு வந்து அமராம நன்மை பெற்றுக்கொள்ளணும்னா முடியாது. சொல்றது உங்களுக்கு புரியுதா? நீங்க அமாவாசை ஜபத்துக்கு வராதது எனக்கு மிகப்பெரிய வேதனை. ஒருவேளை ஒரு இந்த எண்ணம் இருந்திருக்குன்னா இது மாத்திருங்க. பாஸ்டரு ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டாரு, பாஸ்டர் அம்மா தான் இங்கேருந்து நடத்துறாங்க, அதனால பாஸ்டருக்கு தெளிவா போகுது அப்படின்லாம் நீங்க நினைக்காதீங்க. பாஸ்டர் அம்மாவோ அடுத்த பாஸ்டர் யார் வந்தாலும் ஆராதனைன்னா எல்லாரும் இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். இதுலயே நம்ம சரியா இல்லை, இதுலயே அப்புறம் ஏசு நேசிக்கிறார் வெளில சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை. சொல்றது உங்களுக்கு விளங்குதா? உங்களுக்கெல்லாம் வசனம் தெரியும், எனக்கே 10 வசனத்தை சொல்லுவீங்க நீங்க. ஆனா தயவு செய்து அதை மாத்திக்குங்க. சரி, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு நிறைய அற்புதங்களை செய்கிறார். ஆமென். ஆனா விசுவாசிக்கிறதே இல்லை, அவரால் தான் நடக்குதுன்னு. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். எடுத்தவங்க வாசிங்க, ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 22வது வசனம். சின்னவன் 1000மும் சிறியவன் பலத்த ஜாதியாவான், ஏற்ற காலத்திலே தீவிரமாய் என்ன பண்ணுவாராம், நடப்பிப்பேன். சங்கீதம் 138ல கடைசி வசனத்தை வாசிங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொல்லுகிறவர் உங்களுக்காக காரியங்கள் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஆமென். நிறைய பேர் சொல்லுவீங்க, பாஸ்டர் அவங்க சர்ச்சுக்கு வரல, இதனால அவங்க சர்ச்சை விட்டு போயிட்டாங்க, இவரால சர்ச்சை விட்டு போயிட்டாங்க. அந்த ஆத்துமாக்கு நான் மட்டுமா உத்தரவாதி? அந்த ஆத்துமாக்கு நான் மட்டுமா உத்தரவாதி? இல்ல, நீங்களும் தான். அவங்க சர்ச்சு உள்ள வந்து ஜெபம் பண்ணி ஒரு நன்மை நடக்கலையாம் பாஸ்டர், உங்க மேல பவர் இல்ல, ஃபயர் இல்ல. நான் சொல்றேன், வேதம் சொல்லுகிறது, அவர் நாமத்தின் மேல விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுக்கிறார். ஒரு காரியம் இருந்தாலும் அவர் நாமத்தினால எதை கேட்டாலும், அந்நிய பாஷை பேசினாதான் தருவாரா? அது ஒரு வரம், கிஃப்ட். அது வாஞ்சிக்கிறவங்களுக்கு ஊற்றப்படும். அப்புறம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் அன்பு இறை மக்களே, அப்படின்னாதான் வல்லமையா? இயேசு நேசிக்கிறாருன்னு அதை கொண்டும் கர்த்தர் செய்வார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்காக யாவையும் செய்து முடிக்க தயாரா இருக்கிறேன், அதை தீவிரமா செய்வதற்கும் நான் ஆயத்தமா இருக்கிறேன். ஆமென். அதை நீங்க நம்புறதுக்கு ரெடியா இருக்கிறீங்களா? ஆண்டவர் நீங்க கேட்கறத, தம்பி உனக்கு செய்யறதுக்கு, தங்கச்சி உனக்கு செய்யறதுக்கு, அம்மா ஐயா உங்களுக்கு செய்யறதுக்கு அவரு ரொம்ப வாஞ்சையா இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்வதற்கு நீங்களும் நானும் விசுவாசம் உள்ளவர்களா இருக்கிறோமா? அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்குதா? ஆண்டவரே எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்குது, ஒரே ஒரு வார்த்தை நான் கேட்கிறேன்ப்பா, எனக்கு சுகமாக்குங்க, எனக்கு சரியாயிடுச்சு அப்படின்ற ஒரு விசுவாசம் உங்களுக்கு இருக்குதா? அப்படி இருந்துச்சுன்னா உங்க வாழ்க்கையில எல்லாமே ஆண்டவர் தீவிரமாய் நடப்பிக்கிறார் என்று அர்த்தம்.
ஆமென். என் லைஃப்ல அதுதான் 2013க்கு மேல 2009க்கு மேல 2013க்குள்ள வரைக்கும் ஒரு ஒரு புடமிடஇருக்கிற நாட்கள் என் வாழ்க்கையில் இருந்துச்சு. ஆடை வாங்க முடியாது. வீடுகளில் இருக்கிற உங்கள் பிள்ளைகளை நீங்கள் தேவ சமூகத்தில் கொண்டு வருவதற்கு பிரயாசப்பட உங்கள் அன்பாய் அழைக்கிறேன். ஹல்லேலூயா. இப்படியாக ஒரு நாள் ஒரு நம்முடைய திருச்சபையை போல ஒரு அற்புதமான ஒரு திருச்சபை ஒரு வேக்கண்ட் லேண்ட்ல கட்டப்பட்டதான். திரளான பிள்ளைகள் அந்த கட்டப்பட்ட ஆலயத்தில் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருந்தார்களாம். எப்ப பார்த்தாலும் அந்த சபையில ஜெபம் நடந்து கொண்டே இருக்குமா. ஹல்லேலூயா. அப்படியே திரளான கூட்டம் அந்த சபைக்கு வந்து போயிருக்கிறத பார்த்துட்டு அந்த ஊர்ல ஒரு பெரிய மனுஷன், சபை மேல வெறுப்பா இருக்கிற மனுஷன், எப்படியாவது இந்த இடத்துல இந்த சபையை தூக்கிடணும் அப்படின்றதுக்காக அந்த சபைக்கு எதிர்த்தால் போலவே ஒரு ஒரு பாரை ஒன்று அவன் கட்டுகிறான். அந்த பாரை கட்டி அந்த சபைக்கு வருகிறவர்கள் ஒரு பக்கம் லெஃப்ட்ல போனாங்கன்னா அதே திரளான கூட்டம் ரைட்ல போகும். இதை பார்த்த போதகர் ஒவ்வொரு நாளும் பாரப்பட்டு, ஆண்டவரே இந்த சபை தனிமையில் இருக்கும்போது, காலியான இடம் இருக்கும்போது மக்கள் ஆரவாரத்தோடு உற்சாகமா வந்து உள்ள ஆராதிக்கிறதுக்கு எந்த தடையுமே இருக்காது. ஆனா சபைக்குள்ள எவ்வளவு கூட்டம் இருக்குதோ அதே கூட்டம் அந்த பார்க்குள்ளேயும் இருக்குது. அவங்க போடுற ஆட்டம், அவங்க போடுற சத்தம், அவங்களுடைய அந்த கூச்சல் கேளிக்கை எங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குது ஆண்டவரேன்னு சொல்லி எத்தனையோ முறை போய் அந்த பார்கார்கிட்ட, ஐயா ஆராதனை முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் சவுண்டு கம் பண்ணுங்க, ஐயா இந்த சர்வீஸ் இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும், அது வரைக்கும் நீங்க பாரை திறக்காம இருங்க அப்படின்னு பல முறை திருச்சபையின் சார்பாக கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனா ஒரு முறை கூட அந்த கோரிக்கையை அந்த பார் என்ன பண்ணல, ஏத்துக்கவே இல்லை. ஏத்துக்காத அந்த பார் கம்பெனி ஃபர்ஸ்ட்டை விட நம்ம பண்றது இவனை டச் பண்ணுது, பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு முன்பை விட அதிகமாக என்ன பண்றாங்க, ஆஃபர்ஸ் போடுறாங்க. திரளான கூட்டம் அங்க வந்துனே இருக்குது. அப்போ ஒரு நாள் பாஸ்டர் என்ன பண்ணாரா, எல்லாரும் இத்தனாம் தேதி வரீங்க, ஒரு முழு ஜபத்தை போட்டு இன்றைக்கு ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலை அந்த பாருக்கு கொடுக்கணும், அவங்க நமக்கு தடையா இருக்கிறாங்க, எப்படியாவது ஆண்டவர் இதை மாற்றணும், மனுஷனால முடியாது, கலெக்டரால முடியாது, கோர்ட்டால முடியாது, தேவனால முடியும், வாங்க ஜெபம் பண்ணலான்னு பாஸ்டர் ஒரு அறைகூவலை கொடுக்கிறார். நீங்களாம் அமாவாசை ஜபத்துக்கு வந்து உக்காந்து, நான் இந்த சபைக்குள்ள அமாவாசை ஜபத்துக்கு வந்தப்போ ஆளே இருக்காது, உக்காரத்துக்கு இடமே இருக்காது. இந்த அமாவாசை ஜபத்துக்கு வீடியோ காலில் பார்த்தா அதே மாதிரி என்ன பண்ண முடியல. சிரிக்கிறவங்களுக்கெல்லாம் ஐயோ, வந்தவங்க சிரிக்கலாம், ஆனா நீங்க யாரும் அவங்க நெக்கில் அவங்கள பார்த்து சிரிக்கிறாங்கன்னு நினைச்சிடாதீங்க. அந்த பாஸ்டர் எல்லா அறிவிப்பையும் கொடுத்து எல்லாரும் வந்துட்டாங்க, கதவை சாத்திட்டாங்க, ஒரே ஆரவார மோளம், ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அப்படியே துதிக்கிறாங்க. ஆப்போசிட்ல இருக்கிறவன் அதே மாதிரி சவுண்ட் வச்சு அவன் குதிக்கிறான். இங்க அந்நிய பாஷை பேசினா அங்க அவன் ஜாலியா கத்துறான், ஹூ ஹா விசில் அடிக்கிறான். ஆனாலும் விசுவாசத்துல தொய்ந்து போவாத சபை மக்கள் ஜெபம் பண்ணே இருக்கிறாங்க. கதவு திறக்கல, ஜன்னலை திறக்கல, ஆண்டவர் இன்றைக்கே ஒரு விடுதலை தரணும் ஜெபம் பண்ணே இருக்கிறாங்க. பாருங்க, உள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியாது, ஒரு பெரிய கிளைமேட் சேஞ்ச் மாறி ஒரு பெரிய சூறாவளி வந்து அந்த ஃபாரின்ல வந்து இது நடந்த கதை. ஒரு ஃபாரின்ல அந்த ஃபாரின்ல வந்து எல்லாமே வுட்ல தான் செஞ்சு வச்சிருப்பாங்க, தற்காலிகமாக தான், டெம்பரவரியா தான் இருக்கும், ஆனால் ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்போ அந்த சூறாவளி காற்று எங்கேருந்து வந்ததோ இல்லையோ கரெக்டா இந்த பாருக்கு நேரா போய் எல்லாத்தையும் என்ன பண்ணுச்சுன்னா தரை மட்டும் தகர்த்து போட்டுச்சான். உள்ள இருந்தவங்களாம் ஆடி அசைஞ்சிட்டானா. இந்த சூறாவளி அந்த சபை கிட்ட போவாம நம்ம பார் இப்படி டேமேஜ் பண்ணிச்சே. வார் ஓனர் அடுத்த நாள் கோர்ட்டுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாரு. என்னுடைய பார் வந்து இவ்வளோ லாஸ்ட் சந்திச்சதுக்கு காரணம் இந்த சபைக்குள்ள இருந்தவங்க ஜெபம் பண்ணதுக்கு தான் சொல்லி ஃபைல் பண்றாரு. உள்ள இருக்கிறவங்க ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு போறதுக்கு வெளில வந்து பார்த்தா உள்ள வெளியில என்ன இல்லை, எல்லாம் புலம்புற சத்தம், எல்லாம் இவங்களை பார்த்து பயப்படுறாங்க.
பா உங்க தெய்வம் வல்லமையானவர்ப்பா, எவ்வளோ பெரிய மிராக்களை செஞ்சுட்டாரு அப்படின்னு பயப்படுறாங்க. இவங்க எல்லாம் அல்லேலூயா சோத்திரம் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஃபைல் பண்ணது இயரிங் வந்து பாஸ்டர் கூண்டில் ஏற்றி கேட்குறாங்க விட்னஸ் பாக்ஸில், பாஸ்டர் இந்த உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணவர் நீங்க சபை மக்கள் எல்லாம் ஜெபம் பண்ணதால தான் அவருடைய பார்ல இப்படி ஒரு சூறாவளி வந்து இது டேமேஜ் ஆச்சுன்னு சொல்லி இவர் சொல்றாரு, உண்மைதானா அப்படின்னு கேட்டார் ஜட்ஜு. பாஸ்டர் என்ன சொல்லியிருக்கணும்? அதுக்கும் எங்களுக்கும் திருப்பி அச்சு சொல்றாரு, இந்த பாஸ்டரும் அந்த சபை மக்களும் தான் ஜெபம் பண்ணி என் பார் நாசமாயிடுச்சு, இவங்க தான் அதுக்கு நஷ்டீடு கொடுக்கணும். பாஸ்டர் நீங்க என்ன சொல்றீங்க? ஐயா நாங்க ஜெபம் பண்ணோம், அதனால இது நடந்திருக்குமான்னு திருப்பி அவர் அச்சு வாதம் பயங்கரமா போகுது. இல்ல எனக்கு தெரியும், அவங்க ஆராதிக்கிற தேவன் மோசமானவர், இதை செஞ்சிருப்பாரு நான் நம்புறேன். பாஸ்டர் இப்ப என்ன சொல்றீங்க? பாஸ்டர் என்ன தெரியுமா சொன்னாரு? அது ஆனா எனக்கு என்ன, இது என்னெல்லாம் நடக்கல அப்படி சொல்லிட்டு வெளில வந்துட்டார். ஜட்ஜி இப்படியா ஜட்ஜ்மெண்ட் எழுதினாராம். பார்க்காரே இந்த போதகர் ஆராதிக்கிற தெய்வம் ஜெபம் பண்ணி அந்த தெய்வம் இவங்களுக்காக இப்படி செஞ்சாரு, அதனாலதான் இப்படி நஷ்டம் வந்ததுன்னு சொல்லி நம்பும்போது, இந்த பாஸ்டர் நாங்க ஜெபம் பண்ணதால இது நடக்கலன்னு சொன்னதால இந்த வழக்கு என்ன பண்றோம்? இந்த வழக்குல இருந்து இந்த பாஸ்டர் இந்த சர்ச்சை என்ன பண்றோம்? இன்னைக்கு நீங்களும் நானும் ஜெபம் பண்றோம், நீங்களும் நானும் சபைக்கு வரோம், நீங்களும் நானும் சொல்ற மாதிரியே ஆமென் அல்லேலூயா சொல்றோம். ஆனா இந்த கிரிய மற்ற நாள்ல என்ன பண்ணல, என்னம்மா பண்ணல தெரியல. ஐயோ அமாவாசை ஜபத்துக்கு வந்திருக்கலாம் போல, இப்ப என்ன பண்ண போறாரு தெரியலையே. நான் சொல்றேன், உண்மையிலேயே எனக்கு அந்த வார்த்தை சொல்லக்கூடாது, ரொம்ப மன நெருடலா இருக்குது எனக்கு. இந்த சபையில வந்து வாழ்ந்தவங்க எத்தனையோ பேர், இங்க சுத்தி இருக்கிற ஆத்துமாக்கள்லாம் ரட்சிக்கப்படணும்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, ஆசைப்படுறீங்க? அவ்வளவுதானா? இங்க சுத்தி இருக்கிற இந்த சபை சுத்தில இருக்கிற ஆத்துமாக்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? திருப்பி கேட்கிறேன், இந்த ஆலயத்தை சுத்தில இருக்கிற ஆண்டவரை அறியாத ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? திருப்பி திருப்பி கேட்கிறேன், இந்த ஆலயத்தை சுத்தில இருக்கிற ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? ஆனா பொய் பேசுறீங்க. உண்மையிலே சொல்ல நீங்க பொய் பேசுறீங்க. அப்படி ஒருவேளை உங்களுக்கு உண்மையிலேயே அப்படி ஒரு ஆசை இருந்துச்சுன்னா, உபவாச ஜெப கூட்டத்தை ஆயத்தம் பண்ணி 10 பேர், அதே 10 பேர், வெள்ளிக்கிழமை ஜெபத்தை ஆயத்தப்படுத்தி அதே 10 பேர், கடைசியில் சொல்லிடக்கூடாது அடேங்கப்பா அதே 10 பேர் சொல்றாதீங்க. அமாவாசை ஜெபத்திலையும் நான் சொல்றேன், சபைக்கு வந்து அமராம நன்மை பெற்றுக்கொள்ளணும்னா முடியாது. சொல்றது உங்களுக்கு புரியுதா? நீங்க அமாவாசை ஜபத்துக்கு வராதது எனக்கு மிகப்பெரிய வேதனை. ஒருவேளை இந்த எண்ணம் இருந்திருக்குன்னா இதை மாத்திருங்க. பாஸ்டரு ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டாரு, பாஸ்டர் அம்மா தான் இங்கேருந்து நடத்துறாங்க, அதனால பாஸ்டருக்கு தெளிவா போகுது அப்படின்லாம் நீங்க நினைக்காதீங்க. பாஸ்டர் அம்மாவோ அடுத்த பாஸ்டர் யார் வந்தாலும் ஆராதனைன்னா எல்லாரும் இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். இதுலயே நம்ம சரியா இல்லை, இதுலயே அப்புறம் ஏசு நேசிக்கிறார் வெளில சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை. சொல்றது உங்களுக்கு விளங்குதா? உங்களுக்கெல்லாம் வசனம் தெரியும், எனக்கே 10 வசனத்தை சொல்லுவீங்க நீங்க, ஆனா தயவு செய்து அதை மாத்திக்குங்க. சரி, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு நிறைய அற்புதங்களை செய்கிறார், ஆமென். ஆனா விசுவாசிக்கிறதே இல்லை, அவரால் தான் நடக்குதுன்னு. இனி நிறைய இடங்கள்ல ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். எடுத்தவங்க வாசிங்க, ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 22வது வசனம். சின்னவன் 1000
சிறியவன் பலத்த ஜாதியாவான். ஏற்ற காலத்திலே தீவிரமாய் என்ன பண்ணுவாராம்? நடப்பிப்பேன். சங்கீதம் 138 கடைசி வசனத்தை வாசிங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொல்லுகிறவர் உங்களுக்காக காரியங்கள் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஆமென். நிறைய பேர் சொல்லுவீங்க, பாஸ்டர் அவங்க சர்ச்சுக்கு வரல, இதனால அவங்க சர்ச்சை விட்டு போயிட்டாங்க, இவரால சர்ச்சை விட்டு போயிட்டாங்க. அந்த ஆத்துமாக்கு நான் மட்டுமா உத்தரவாதி? அந்த ஆத்துமாக்கு நான் மட்டுமா உத்தரவாதி? இல்ல, நீங்களும் தான். அவங்க சர்ச்சு உள்ள வந்து ஜெபம் பண்ணி ஒரு நன்மையும் நடக்கலையாம் பாஸ்டர். உங்க மேல பவர் இல்ல, ஃபயர் இல்ல. நான் சொல்றேன், வேதம் சொல்லுகிறது, அவர் நாமத்தின் மேல விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுக்கிறார். ஒரு காரியம் இருந்தாலும் அவர் நாமத்தினால எதை கேட்டாலும், அந்நிய பாஷை பேசினாதான் தருவாரா? அது ஒரு வரம், கிஃப்ட். அது வாஞ்சிக்கிறவங்களுக்கு ஊற்றப்படும். அப்புறம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் அன்பு இறை மக்களே, அப்படின்னாதான் வல்லமையா? இயேசு நேசிக்கிறாருன்னு அதை கொண்டும் கர்த்தர் செய்வார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்காக யாவையும் செய்து முடிக்க தயாரா இருக்கிறேன், அதை தீவிரமா செய்வதற்கும் நான் ஆயத்தமா இருக்கிறேன். ஆமென். அதை நீங்க நம்புறதுக்கு ரெடியா இருக்கிறீங்களா? ஆண்டவர் நீங்க கேட்கறத, தம்பி உனக்கு செய்யறதுக்கு, தங்கச்சி உனக்கு செய்யறதுக்கு, அம்மா ஐயா உங்களுக்கு செய்யறதுக்கு அவரு ரொம்ப வாஞ்சையா இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்வதற்கு நீங்களும் நானும் விசுவாசம் உள்ளவர்களா இருக்கிறோமா? அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்குதா? ஆண்டவரே எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்குது, ஒரே ஒரு வார்த்தை நான் கேட்கிறேன்ப்பா, எனக்கு சுகமாக்குங்க, எனக்கு சரியாயிடுச்சு அப்படின்ற ஒரு விசுவாசம் உங்களுக்கு இருக்குதா? அப்படி இருந்துச்சுன்னா உங்க வாழ்க்கையில எல்லாமே ஆண்டவர் தீவிரமாய் நடப்பிக்கிறார் என்று அர்த்தம். ஆமென். என் லைஃப்ல அதுதான். 2013க்கு மேல, 2009க்கு மேல, 2013க்குள்ள வரைக்கும் ஒரு புடமிடஇருக்கிற நாட்கள் என் வாழ்க்கையில் இருந்துச்சு. ஆடை வாங்க முடியாது, தேவையானதை அனுபவிக்க முடியாது. ஆனா 2013க்கு மேல